இன்றைக்கி நம்ம தெப்பக்குளத்துல தான் ஒரு விசிட்டை போட்டிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தாலும் சரியான க்ரௌடாக தான் இருந்துச்சு. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஷாப்பை விசிட் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் முட்டை மிட்டாய் தான். பீஸ் வந்து 50 ருபீஸ் தான் சொன்னார். நாங்கள் போனப்போ நல்லா சேல்ஸ் நடந்துச்சு இந்த கடையில். பேக்கிங்கும் வந்து ப்ரீமியமாக பேக் பண்ணியிருந்தாங்க. நம்ம கொடுக்குற 50 ருபீஸ்க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு நம்ம சில்மான்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் தான் விசிட்டை போட்டிருந்தோம். இங்கே வந்து மேங்கோ ஐஸ்ன்னு தான் கேட்டோம். ஆனால் ரியல் மேங்கோவே தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. இந்த ரியல் மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். அதுபோக இன்னும் இவங்ககிட்ட ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. இவங்களோட ஐஸ்கிரீம் பேக்கேஜிங் நல்லா ப்ரீமியமாக இருந்துச்சு. இவங்க வந்து ஐஸ்கிரீமுக்கு சில்வர் ஸ்பூன் கொடுத்தது தான் ஹைலைட்டு. ஏன்னா இவங்க வந்து பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணல. நேச்சுரலாக கொடுக்கணும்னு சொல்லி, கஸ்டமருக்கு நேச்சுரல் ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க வந்து சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம மோமோஸ் கடைக்கு தான் ஒரு விசிட்டை போட்டிருந்தோம். இங்கே நம்ம என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சீஸ் மோமோஸ் தான் வாங்கினோம். இது வந்து ப்ரைஸ் வந்து 110 ரூபா. ப்ரைஸுக்கு செம ஒர்த்தாக இருந்துச்சு இது. உள்ளே வந்து ஸ்டஃபிங்கும் அதிகமாகவே இருந்துச்சு. நீங்கள் தெப்பக்குளத்துக்கு வந்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ஐட்டம் என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆச்சி கடையில் முட்டை காளான் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த கடையில் சாப்பிடாதவங்க இருக்க மாட்டீங்க. இங்கே வந்து முட்டை காளான் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. என்ன கேட்டால் 50 ருபீஸ்க்கு இந்த முட்டை காளான் நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு கடைசியாக பிளானட்ரி சோடா அந்த கடையில் 20 ரூபா தான் ஒரு சோடா. நானும் எங்கள் அம்மா ஒரு சோடா குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.